ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது வந்து எந்த எமோஷனலையும் காட்டக்கூடாதுன்னு இருந்தோம். அதாவது அவன் வந்து டக்குன்னு போனா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா, இதுல உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி தான், நான் டக்குன்னு முடிஞ்சிருச்சேங்கிற ஃபீலிங் ரொம்ப இருக்கு. மாகாப்பாக்கு மாசம் 4 ஷோ இருக்குண்ணா, எனக்கு வருஷத்துக்கே அது ஒரு ஷோ தான். ஷோ முடிஞ்ச கவலையா இல்ல நமக்கு ஷோ கொடுக்க மாட்டாங்கங்கிற கவலையா? உங்களை நம்பி இனிமே எந்த ஷோவும் கூப்பிட மாட்டாங்க. நீ இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லுங்க. கொஞ்ச நாளா கொஞ்சம் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே அந்த இன்ட்ராக்ஷனுங்கிறது 2 பேருக்குள்ள இருக்கும். பட் ஆனா உங்ககிட்ட நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம், எப்பவுமே கண்டஸ்டன்ஸ் ரொம்ப காமெடியா தான் பேசுறாங்க. பட் சில விஷயங்கள்ல சம்டைம்ஸ் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கே கொஞ்சம் இல்லை இப்படி இரிட்டேட்டா இருக்கு, ஏன் அவங்க இரிட்டேட் ஆக மாட்டேங்கிற அப்படின்னு இருந்தது. யூனோ உங்களை உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கட்ஸ், அந்த ஸ்டேஜை மேனேஜ் பண்ணுற விஷயம், அவங்களெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக என்ன உள்ளே இருந்தால் கூட அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னா வேணும்னு சொல்லி மேனேஜில் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறீங்க. அந்த அந்த ஒன்று போதும் உங்கள் சக்ஸஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். Okay. லவ் யூ மேம். அக்கா இதாங்க உங்க அவார்டு. அப்புறம் மாக்காப்பா ஷோ நிறைய பண்ணல, பட் ஆனாலும் பண்ணியிருக்கோம். பட் ஐ டோன்ட் நோ வை, யூனோ உங்களோட அந்த பர்சனாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூ ஆல்வேஸ் பி யோர் செல்ஃப். சில விஷயத்தில் நமக்கு தெரியும் மாக்காப்பா வந்து செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துகிட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொன்னால் கூட சில விஷயத்தில் நான் இப்படி தான், ஆனால் நான் இப்படி இருந்தால் கூட நான் இப்படியும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி ரொம்ப கம்மி ஆளுங்களை பார்த்தேன். யோர் செல்ஃபுங்கிறது எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒத்து வராது. பட் அதுவே நீங்கள் சக்ஸஸாக மாற்றிட்டீங்க. தேங்க்யூ. ஸோ விச் இஸ் தேங்க்யூ. ஸோ லவ் யூ மேம். கோபி சார் கோபி சார் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் சார். ஷோஸ் நீங்க எல்லாம் பாக்குற மாதிரி நான் நிறைய ரசிப்பேன். ஏன்னா நான் என்னோட சில ஸ்டேஜ் இப்போ எக்ஸ்பெஷலி இப்போ உட்காந்துக்கிட்டு உங்களோட சில ஷோஸோட சில வேர்ட்ஸ் எனக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இட்ஸ் நாட், ஏன்னா நீங்க 2 பேருக்கிட்டையும் சப்போர்ட் பண்ணி, நானும் ஓரளவுக்கு வீட்டில் அப்படித்தான் 3 பசங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் எல்லாரும் கேட்பாங்க நீங்கள் எப்படி மனசை நோகடிக்க, வேற வழி இல்லை, மனசை நோகடிக்காமல் நம்ம பேசி தான் ஆகணும். பிகாஸ் 3 பேருமே எனக்கு ஈக்குவல் தான். ஆனாலும் நமக்கு ஒரு ஆள் ஃபேவரேட் இருக்கும், அதை நம்ம சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன், இல்ல இல்லன்னு சொல்லல, சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க. ஏப்பா கார்த்திகா தான் அப்படி இல்ல, மத்த பேர் சொன்னாலும். சோ அதனால உங்களோட அந்த அந்த பியூட்டிஃபுல் அந்த அந்த the way of managing people with emotions, அதனால தான் நீங்க சொன்னா நான் சொன்ன மாதிரி தானேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்குது. ஆக்சுவலா என்னன்னா, நான் ஷோக்கு வந்தப்போ நான் இவங்க கூட தான் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங். ஆல்மோஸ்ட் நான் மாக்காப்பாட்டையும் சொன்னேன், நிஷாட்டே எல்லாட்டையுமே சொன்னேன் that we need to learn lot from her. What a professionalism. Time not time. முதல்ல எல்லாரும் இந்த செட்டுக்கு வந்து ஐயோ அவங்க வந்துருவாங்கன்னு கிடுகிடுன்னு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு டைம் மெயின்டைன் பண்ணுறது நம்ம அதை விட அப்புறம் வந்து என்னென்னா, நம்ம சீனியர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கிறதெல்லாம் இல்லை. இந்த செட்டில் இவங்களோட எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கி, அது உண்மையிலே பெரிய விஷயம் மேடம். ஏன்னா இட்ஸ் அ கிரேட் லேர்னிங் ஃபார் அஸ். அண்ட் நிஷா எப்போதுமே ஒன்று ஜோக்காகவும் ஃபன்னாகவும் சொல்கிறது உண்டு. ஷீ செட் அன் எக்ஸாம்பிள் இன் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்கள் லாங்குவேஜ் எந்த அளவுக்கு மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அப்புறமா நீங்கள் உயரமா குள்ளமா சிகப்பா கருப்பா இதெல்லாத்தையும் உடச்சி டேலண்ட் இருந்தால், நான் ஈகோயிஸ்டிக்காக இருந்தால் யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல்ங்கிறதுக்கு நிஷா இஸ் த ப்ரூஃப். எங்கள் ஊர் பிள்ளைங்கிறதுக்காக நான் சொல்லலை. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி மாக்காப்பா மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸான ஆங்கரை எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் டேஸில் நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அவன் பிளான்லாம் பண்ண மாட்டான், அடுத்து இதுதான் சொல்ல போகணும், அவனுக்கு ஏதோ ஒன்று வந்து உள்ளேருந்து ஒரு பேய் வந்து சொல்லும். அதான் அவனோட எக்ஸாம்பிளில் பெஸ்ட்டாக எக்ஸாம்பிளாக நான் ஒன்று சொல்லுவேன். ஏடா மூஞ்சி சாக்கடையில் இருந்த டென்னிஸ் பால் மாதிரி இருக்குது அப்படி ஒரு தடவை சொன்னான். எப்படி ஒருத்தர் யோசிக்க முடியும்? ஏன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து அந்த மாதிரியான ஒரு நார்மல் பர்சனுக்கான எக்ஸ்பீரியன்சஸ் இல்லைன்னா நீங்கள் வெளியில் தேடணும். பட் அப்படியான எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா இருக்கும். அப்புறம் என்ன, இந்த ஃப்ரேமில் நம்ம இருக்கணும், இப்போ நம்ம பேசணும். இப்போ இல்லை, நான் அப்போயிலேருந்து அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பேசுகிறோம், கூட முக்கியமான ஆர்டிஸ்டாக ஆனால் நீ போனேன் நான் போனேன். கிரேட் ரா மாக்காப்பா, குட் ரா, சூப்பர்.